பிரார்த்தித்திருக்கிறேன். ஒரு நல்ல அரசியல்வாதியை நாம் இழந்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரரை இழந்த ஒரு சோகம் என்னிடம் இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு அரசியலில் தமிழகத்தில் ஒரு தூய்மையான அரசியல் வர வேண்டும் என்று நினைத்தார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார். 2014 தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக மிக கடுமையாக உழைத்தார். அதற்கு நன்றியுணர்வோடு நான் இங்கே வந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை அடைகிறேன். இப்ப நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. அவரோட எண்ணத்தை நான் இங்கே பிரதிபலித்தேன், அவ்வளவுதான். இல்ல, நான் வந்து அவரோட எண்ணத்தை இங்க பிரதிபலித்தேன், அவ்வளவுதான். அரசியல் பேசுவதற்கோ வேற எதையும் பேசுவதற்கோ இது இடம் இல்லைன்றது எனக்கு. இல்ல, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் என்னை பத்தி நான் இங்க ஒரு தூய்மையான மனதோடு பேசுகிறேன், அவ்வளவுதான். அரசியல் கலக்காத மனதோடு பேசுகிறேன். இல்ல, இது யதார்த்தமான உண்மைதானே. பிரிந்து போகக்கூடாது எதிர் ஓட்டுகள் என்பதில் அண்ணன் நயினார் நாகேந்திரனும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் எல்லாருமே எதிரணியின் ஓட்டுகள் கூட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகனின் கடமைன்னு நான் நினைக்கிறேன்.